முதல்வர் விஜய் மகனைப் போல உங்கள் மகனும் பெருமைப்படும் தந்தையாக இருக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமார் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நடிகர் ரவிமோகன் கூறிய குற்றச்சாட்டுகளை மறுத்து அவை அனைத்தும் ஆதாரமற்றவை என்றும் அதற்கான ஆவணங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து குழந்தைகளின் பாஸ்போர்ட் உள்ளிட்ட விஷயங்களிலும் ரவிமோகன் ஒத்துழைக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், ஆர்த்தி தனது உரிமைக்காகவே போராடி வருவதாக கூறினார். மேலும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இனியாவது உங்கள் குழந்தைகளை சந்தியுங்கள் என ரவிமோகனுக்கு சுஜாதா விஜயகுமார் அறிவுரை வழங்கியுள்ளார். குழந்தை பேறு மருத்துவர்கள் தெய்வமாக பார்க்கப்படுவதாக தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் ஜெய்சிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை மீனம்பாக்கத்தில் நடைபெற்ற தேசிய மகப்பேறு மற்றும் கருவுறுதல் மருத்துவர்கள் மாநாட்டை தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் பிரபாகர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், தமிழக மருத்துவர்கள் உலக தரத்தில் சிறந்து விளங்குவதாக பாராட்டினார். பல்வேறு நிலைகளில் அவ்வப்போது தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுகின்ற மருத்துவத் துறையிலான விஞ்ஞானத்தை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். ஒரு 1000 வருட காலமாக தமிழ்நாட்டில் மருத்துவ துறை என்பது கண்ணுக்கு எட்டாத தொலைவில் இருக்கிற உடல் கூறுகளை கூட ஆராய்ந்து பல்வேறு நிலைகளில் நோய்களை கண்டுபிடித்து மருந்தளித்து குணப்படுத்தி உயிரை காப்பாற்றிய அந்த வரலாறு பெருமை தமிழ்நாட்டுக்கு நிறைய உண்டு. தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு புதுச்சேரி மகப்பேறு மற்றும் கருவுறுதல் மருத்துவ சங்க தலைவர் டாக்டர் ஜெயராணி காமராஜ், இந்தியாவில் 6 பேரில் ஒருவருக்கு குழந்தையின்மை பிரச்சினை இருப்பதாகவும், உடல் பருமன், மன அழுத்தம், புகை, மதுப்பழக்கம் மற்றும் குழந்தை போன்றவை தள்ளி போடுவது போன்றவை முக்கிய காரணங்களாக உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இளைஞர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இன்று அதிகரித்து வர குழந்தையின்மைக்கு முக்கியமான காரணம் நம்ம சமூக ரீதியான என்விரான்மெண்டல் பொல்யூஷன் மற்றும் நம்ம உட்கொள்கிற உணவுல வர ஜங்க் ஃபுட்டு, உடல் பருமன், ஒபிசிட்டி மற்றும் மனதளவில் உள்ள ஸ்ட்ரெஸ், இது எல்லாவற்றையும் விட மதுப்பழக்கம், புகைப்பழக்கம், போதை மருந்துகள், இவற்றினால் குழந்தையின்மைக்கான காரணங்கள் அதிகரித்து வருகிறது.